அனு, நீ ரொம்ப நேரம் உட்கக்கூடாது, போய் ரூம்ல படுத்துக்கோ. குழந்தை அழுதுச்சுன்னா நாங்க தூக்கிட்டு வந்து தரோம். மாப்ள, அனுவை கூட்டிட்டு போங்க என்றதும் கார்த்தி அவளை கைத்தாங்களாக அழைத்து செல்ல அப்பொழுது கண்மணியும் குழந்தையை வாங்கி மகேஷின் கையில் கொடுத்தார். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன் பேத்தியை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க அவர் பக்கத்தில் வந்து அமர்ந்த மாலதி, எனக்கு மனசே நிறைஞ்சு போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய நம்ம எந்தவித கஷ்டமும் இல்லாம பத்திரமா வளர்க்கணும் என்றதும், கண்டிப்பாமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும், கவலைப்படாத என்று கூறிவிட்டு குழந்தையின் நெற்றில் முத்தம் வைத்தார். பிறகு மனித நேரமானதும் அனைவரும் சாப்பிட அமர வைஷு மட்டும் அனுவுக்கு சாப்பாடை தட்டில் போட்டு எடுத்துக்கொண்டு நேராக அறைக்கு சென்றாள். அப்பொழுது குழந்தை அழுது கொண்டிருந்ததால் அனு குழந்தையை சமாளிக்க போராடி கொண்டிருக்க கார்த்தியோ என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது வைஷுவை பார்த்த உடனே, ஹனி, நல்ல வேளை நீங்க வந்தீங்க. பாப்பா ஏன் அழுதுகிட்டே இருக்கா? எப்ப ஃபீட் பண்ண? இப்பதான் நீ ஃபீட் பண்ணி கொஞ்ச நேரம் இருக்கும். சரி, ஒரு நிமிஷம் இரு என்றவள் உணவு தட்டை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி தோள் மேல் போட்டு, இங்க பாரானோ, எப்ப குழந்தைக்கு ஃபீட் பண்ணாலும் இந்த மாதிரி மெதுவா தோள் மேல போட்டு முதுக லேசா தட்டி கொடுக்கணும். அப்பதான் குழந்தை குடிச்ச பாலை ஏப்பம் விடும். அது ஏப்பம் விட்டுனாச்சுன்னா அதுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நிம்மதியா தூங்கும். சப்போஸ் அதுக்கு குடிச்ச பால் நெஞ்சு கரிச்சிட்டு நின்றுட்டு இருந்துச்சுன்னா இப்படிதான் அழுதுகிட்டே இருக்கும் என்று குழந்தையை மெதுவாக தட்டி கொடுக்க அதற்குள் குழந்தை ஏப்பம் விடும் சத்தம் கேட்டது. அதை பார்த்து அனுவும் கார்த்தியும் அதிர்ச்சி அடைந்தனர். ஹனி, நிஜமாலுமே சூப்பர். இப்போ பாருங்க, பாப்பா அப்படியே அழுகி அடக்கிட்டா. ஆமானு, இனிமே ஒரு டைம் ஃபீட் பண்ணும் போதும் இந்த மாதிரி குழந்தைய தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தூங்க வைக்கணும், சரியா? ஃபீட் பண்ண உடனே படுக்க வச்சிடாத. அதே மாதிரி நீ பெட்ல படுத்துக்கிட்டுலாம் ஃபீட் பண்ணாத, குழந்தைக்கு பொறையேறிடும், புரியுதா? சரிங்க நீ. கார்த்தி, கொஞ்ச நாளைக்கு அனுவை நீ தான் கேர் பண்ணி பாத்துக்கணும். எந்த நேரத்துல அவ எழுந்தாலும் கொஞ்சம் எழுந்து குழந்தைய தூக்கி கொடுத்து வாங்கி கொடுத்து படுக்க வைக்கிறது எல்லாமே நீ தான் பாத்துக்கணும். அவளே செய்யணும்னா அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும், சரியா? சரி வைஷு, என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நீ சொல்லிட்டனா அதை நான் கரெக்டா பண்ணிடுவேன். என் பொண்டாட்டியையும் பொண்ணையும் பாத்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு. சரி, இப்போ நான் இங்க இருக்கேன், எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க, உன்னை கூப்பிடுறாங்க, நீ போய் சாப்பிடு போ. அப்போ அனுவுக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அவ சாப்பிடுற வரைக்கும் குழந்தைய நான் பாத்துக்குவேன், நீ போய் அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துரு. சரி வைஷு, பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டியா? அதெல்லாம் அத்தை பாத்துப்பாங்க, நீ போ. சரி அனு, நீ சாப்பிடு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போ கார்த்தி என்று கூற அவளுடைய பிளேட்டை எடுத்துக்கொண்டு வந்து கையில் கொடுத்த வைஷு, இந்தா அனு, குழந்தைய நான் வச்சுக்கிறேன், அது வரைக்கும் நீ சாப்பிடு என்றவள் குழந்தையை தூக்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் நடக்க குழந்தையோ உடனே தூங்கிவிட்டது. பிறகு அப்படியே தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் படுக்க வைத்தவள், அவ்வளவுதான், குழந்தை தூங்கியாச்சு, நீ சாப்பிட்டு என்ன பண்ற, குழந்தை தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நீயும் படுத்து தூங்கிக்கோ. பாப்பா எப்பெல்லாம் தூங்குதோ அப்பெல்லாம் நீயும் தூங்கிக்கணும், இல்லனா பாப்பா அழுவும் போதெல்லாம் உனக்கு தூக்கம் வரும். அப்ப ரொம்ப நீ இரிட்டேட் ஆகுவ, புரிஞ்சுதா? புரிஞ்சு தண்ணி. ஹாஸ்பிட்டல்ல கூட அத்தையும் அம்மாவும் தான் பாப்பாவை வச்சுப்பாங்க. ஃபீட் பண்றது மட்டும்தான் என் வேலை, மத்த டைம் எல்லாம் நான் தூங்குவேன். அதனால எனக்கு பெருசா ஒன்னும் தெரியல. திடீர்னு இன்னைக்கு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து விட்ட உடனே எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. நீ கவலைப்படாத, எப்படியும் நைட்ல அத்தை வந்து உன்னை கவனிச்சுப்பாங்க, சரியா? ஓகே அண்ணி என்றவள் கடகடவென்று வைஷு எடுத்துக்கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தாள். பிறகு அவளை தட்டிலேயே கை கழுவ வைத்து அதை வாங்கி கொண்டவள், சரி நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் போறேன் என்று வெளியில் வரவும் உடனே கண்மணி, என்னம்மா வைஷு, அனு சாப்பிட்டாளா? சாப்பிட்டாத்த. பாப்பா என்ன பண்றா? தூங்கிட்டு இருக்கா. நல்லதா போச்சு. சரி நீ வா, அந்த பிளேட்டை போட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிடு. இல்லத்த, அவர் வந்துட்டோம். அவனுக்கு போன் வந்துச்சுமா, அதான் பேசுறதுக்காக மாடிக்கு போயிருக்கான். அவன் வந்துருவான், நீ வந்து உட்காரு. இருக்கட்டும் அத்த, நீங்க உட்காருங்க, உங்க எல்லாருக்கும் நான் பரிமாறுறேன். ஆதி வந்ததுக்கு அப்புறம் நான் அவரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். அதானே, ஒரு நாள் கூட உன் புருஷனை விட்டுட்டு நீ சாப்பிட மாட்டியே என்று கௌதமி கூற அதே நேரம் அனைவரும் சிரித்து விட்டனர். பிறகு கண்மணியை அமர வைத்து சாப்பாடு பரிமாற அதற்குள் ஆதியும் கீழே இறங்கி வந்து விட்டான். அப்பொழுது கௌதமி, ஆதி வா வா, நீ வராம உன் பொண்டாட்டி சாப்பிட மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா நீங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட வழியை பாருங்க என்றதும் அவன் இதழோரம் புன்னகையுடன், என்ன வைஷு, அப்படியா? ஆமா, நீங்களே இன்னும் சாப்பிடல, சரி வந்தா தனியா சாப்பிடணுமே, அதான் உங்க கூட கம்பெனி குடுக்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
சரி நீ வா வந்து உட்காரு என்று அவள் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் அமர வைத்தவன் அவளுக்கும் ஒரு தட்டை எடுத்து சாப்பாடு பரிமாற இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாலதிக்கும் மகேஷுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் மகேஷுக்கோ இங்கு வந்த 3 நாட்களில் ஆதியும் வைஷுவும் அந்யோன்யமாக இருப்பது நன்றாக தெரிந்துவிட்டது. ஆனால் மாலதிக்கு இது புதுசு என்பது அவர் ஆச்சரியமாக வைஷுவையும் ஆதியையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது மகேஷ் மெதுவாக அவர் காதருகே சென்று, என்னடி ஏன் அவங்க 2 பேருமே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, இவங்க 2 பேரும் சூப்பர் பேர் இல்ல? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து எவ்வளவு அன்பா பாசமா இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆதிக்காக தான் இந்த வைஷு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா ஆதி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னு சாப்பிடாம முதல்ல பொண்டாட்டிக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அவர் போட்டு சாப்பிடறத பாருங்களேன். நீ இன்னைக்கு தானே பாக்குற, இந்த 3 நாளா இத நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே எல்லார் மேலயும் ரொம்ப அன்பு பாசமும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் கூட அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோயேன். உண்மையே சொல்லணும்னா நம்ம வீட்டுல நான் தனியா இருந்திருந்தேன்னா நிச்சயமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். 3 வேளையும் ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டு என் உடம்புதான் வீணா போயிருக்கும். ஆனா ஆதியும் வைஷுவும் என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுனால நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே நான் இருந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னு கார்த்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் கேட்டேன், அப்பா என்ன பண்றாங்க வீட்டுல தனியான்னு. அப்பதான் கார்த்தி சொன்னா ஆதி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் நிம்மதியா இருந்துச்சு. அதனாலதான் இந்த 3 நாளும் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். சரிங்க, அப்போ ஈவினிங் போல நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாமா? சரிம்மா, நம்மளும் போன் வந்த உடனே போட்டதை போட்டபடி போட்டு அப்படியே ஓடி வந்துட்டோம். போய் நம்ம வேலையும் பார்க்கணும் இல்ல? அப்பொழுது கண்மணியும், என்ன சம்மந்தி 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, சாயந்தரமா வீட்டுக்கு கிளம்பி போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அதுக்குள்ள போறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல, ஒரு வழியா பாப்பாக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் போலாமே. ஐயோ சம்மந்தி, போன் வந்த உடனே வீட்டுல போட்டதை போட்டபடி அப்படியே ஓடி வந்துட்டேன். எப்படி கிடக்குதோ தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கணும். நாங்க இப்ப போறோம், நீங்க நல்ல நாளா பார்த்துட்டு பேர் வைக்கும் போது சொல்லுங்க. அந்த டைம்ல வந்து 2 நாள் தங்கிட்டு போறேன். என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? மாப்பிள, நீங்களாவது கொஞ்சம் சொல்லலாம் இல்ல? இல்லத்த, அம்மா சொல்றது கரெக்ட் தான். போன் வந்த உடனே அவங்க திடீர்னு தான் ஓடி வந்திருக்காங்க. போய் பார்க்கட்டும். வீடும் அப்படியே போட்டு வச்சிருந்தா சரி வராது இல்ல அத்த. அதான் பாப்பாக்கு பேர் வைக்கும் போது வந்து 2 நாள் தங்குறேன்னு சொல்றாங்களே அத்த. சரிங்க சம்பந்தி என்றவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர்கள் அறைக்கு சென்று விட்டனர் ஓய்வு எடுப்பதற்காக. பின்பு மாலை நேரம் ஆனதும் காஃபி குடித்து விட்டு மாலதியும் மகேஷும் அவர்கள் வீட்டிற்கு புறப்பட போக, அப்பொழுது கார்த்தியோ, அம்மா வாங்க, நானே உங்களை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ஐயோ கார்த்தி, அணுவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நீ அங்க இங்க நகரக்கூடாது. குழந்தைய வச்சுக்கிட்டு என் மருமக ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால பக்கத்திலே இருந்து கவனமா பாத்துக்கோ. எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க ஆட்டோ புடிச்சு கூட போய்க்கிறோம் என்றதும் உடனே ஆதியோ, என்ன ஆண்டி நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க? டிரைவர் இருக்காரு, அவர் உங்களை சேஃபா கொண்டு போய் வீட்டுல விடுவாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்று கூறியவன் டிரைவரை அழைத்து அவர்களது லக்கேஜை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு, பார்த்து பத்திரமா கொண்டு போய் விட்டு வந்துருங்க. ஓகே சார் என்றவர் முன்னால் சென்றுவிட, மாலதியோ அணுவின் அருகே வந்து, சரிடாமா, அப்போ நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணு. பாப்பாக்கு சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து நல்ல பேரா யோசிச்சு வைங்க. பேத்திய பத்திரமா பாத்துக்கோ என்று குழந்தையை தூக்கி கொஞ்சி விட்டு அவள் கையில் கொடுத்து விட்டு புறப்பட்டார். அதற்கு பிறகு கார்த்தி அறைக்கு வந்ததும், அனு பாப்பா என்ன பண்றா? தூங்கிட்டா கார்த்தி. சரி கூட, நான் பெட்ல படுக்க வைக்கிறேன் என்று குழந்தையை மெதுவாக வாங்கி மெத்தையில் போட்டவன், நீயும் கொஞ்ச நேரம் படுத்துக்கொடி. சரி கார்த்தி என்றவள் படுத்துக்கொள்ள, அதே நேரம் கார்த்தியோ அவர்கள் அருகிலேயே அமர்ந்து இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். குழந்தையும் அணுவும் தூங்கிக் கொண்டிருக்க, அவனுக்கு இருவரில் யார் குழந்தை என்றே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருவருமே குழந்தை போலவே இருந்தனர். தூங்கும் தன் மனைவியையும் மகளையும் ஆசையோடு பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். இப்படியே கடகடவென்று நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க, அப்பொழுது கண்மணி குழந்தைக்கு பெயர் வைப்பதற்காக நல்ல நாள் குறித்துவிட்டு மாலதிக்கும் மகேஷுக்கும் போன் பண்ணி விஷயத்தை கூற அவர்களுக்கும் சந்தோஷம். சரிங்க சம்பந்தி, நாளன்னைக்கு தானே ஃபங்க்ஷன், சிறப்பா செஞ்சிடலாம். அதெல்லாம் ஓகே சம்பந்தி, ஆனா நீங்க இன்னைக்கு கிளம்பி வந்துருங்க. என்ன சம்பந்தி, நாளன்னைக்கு பேர் வைக்கிறதுக்கு இன்னைக்கே கூப்பிடுறீங்க? நீங்க தானே குழந்தைக்கு பேர் வைக்கும் போது வந்து 2 நாள் தங்குறதா சொல்லி இருந்தீங்க. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் என்று இழுக்க,
இங்க பாருங்க சம்மந்தி, இதையும் உங்க வீடா நினைச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் தயவு செஞ்சு தயங்காதீங்க. சரிங்க சம்மந்தி, எங்களுக்கு புரியுது. நாங்க நாளைக்கு வந்துடுறோம். ஏன் இன்னைக்கு வந்தா என்ன? இல்ல, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு சம்மந்தி. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறோம். சரி, அப்போ நான் வச்சிடறேன் சம்மந்தி. எல்லாருக்கும் போன் பண்ணி விஷயத்த சொல்லணும் என்று கூறியவர் போனை வைத்துவிட்டு பின்பு கௌசல்யாவிற்கும் கல்யாணிக்கும் அழைத்து விஷயத்தை கூற அவர்களும் கண்டிப்பாக வருகிறோம் என்று போனை வைத்து விட்டனர். பின்பு ஜீவாவின் அம்மாவிற்கும் ஜீவாவிற்கும் போன் செய்து விஷயத்தை கூற அவர்களும் கண்டிப்பாக வந்துருவேன் ஆண்டி, நீங்க கவலையே படாதீங்க என்று கூற அதற்கு பிறகு குழந்தைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கண்மணியும் கௌதமியும் சென்று கடையில் வாங்கி வந்தனர். குழந்தைக்கு போடுவதற்கு நகைகள் உடைகள் என்று அனைத்தையும் வாங்கி கொண்டு வர வைஷ்ணவி வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளோடு அணுவையும் குட்டி குழந்தையும் சேர்த்து பார்த்து கொண்டாள். கார்த்தி இப்பொழுதெல்லாம் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதிதான் ஒரு 3 மாதம் வரைக்கும் ஆபீஸிற்கு வர வேண்டாம் என்றும் அணுவின் பக்கத்திலேயே இருந்து குழந்தையை பார்த்து கொள்ளும்படி கூறியதால் அவனும் வீட்டிலிருந்தே வேலை செய்தான். மதிய நேரம் புறப்பட்டு சென்றவர்கள் மாலை நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. வைஷுவோ தன் 2 குழந்தைகளோடு ஹாலில் அமர்ந்து விளையாடி கொண்டிருக்க அப்பொழுது ஆபீஸில் இருந்து வந்த ஆதி அந்த காட்சியை பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்று விட்டான். தன் மனைவியும் தன்னுடைய 2 குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுவதை பார்த்தவனுக்கு அவ்வளவு ஆசையாக இருந்தது. ஏனென்றால் வைஷுவும் குழந்தையோடு குழந்தையாக சேர்ந்து தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்ததுதான் அவனுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சி. அதே நேரம் அவள் மகள் தன் தந்தையை பார்த்தவுடன் அவனிடம் ஓட பட்டென்று தன் மகளை கையில் ஏந்தியவன் வைஷ்ணவியை பார்க்க அப்பொழுதுதான் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள். ஆதி, வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டபடியே அங்கிருந்த சோஃபாவில் வந்து அமர்ந்தவன் குழந்தையை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு அவளை பார்க்க அதே நேரம் அவளோ, என்ன ஆதி, நான் எதுவும் பண்ணலையே, குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்த போது இதுல யார் குழந்தை யார் பெரியவங்கன்னே தெரியல. நீயும் குழந்தையோட குழந்தைய சேர்ந்து கீழே உருண்டு விளையாடிக்கிட்டு இருக்க என்றதும் அசடு வழுந்து சிரித்தவள் தலையை சொரிந்து கொண்டு, ஹதி, பசங்க தான் அவங்கள மாதிரியே பண்ண சொல்லி கேட்டாங்க, அதான் பண்ண. அது சரி, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி குழந்தைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கியே, உன்னை என்ன சொல்றது? அப்புறம் பசங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதான் அவங்க எப்படி எல்லாம் சொல்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இறங்கி விளையாடணும். அதெல்லாம் சரிதான். இப்போ பசங்களுக்கு பிளேயிங் டைம் நிறைய தேவைப்படுது இல்ல, அதனால நம்மளோட கார்டன்லயே பார்க் செட்டப் பண்ணலாம்னு ஆளை வர சொல்லியிருக்கேன். அநேகமா நாளைக்கு மார்னிங் வந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிஜமாவா ஆதி? ஆமாண்டி, வீட்டுல இருக்கும்போது பசங்க அந்த பிளேயிங் ஏரியாவில போய் விளையாடட்டும். வீக்லி ட்வைஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகும். சூப்பர் ஆதி, உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான் என்று கூற அதே நேரம் எங்க வீட்டுல யாரையுமே காணோம் என்றான். அத்தையும் சின்னத்தையும் கடைக்கு போயிருக்காங்க. நாளன்னைக்கு பாப்பாக்கு பேர் வைக்க போறாங்க, அதனால குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காங்க. ஓ அப்படியா, நாள் குறிச்சாச்சா? ஆமா ஆதி, இன்னைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அத்தை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சூப்பர் டி. அப்புறம் நாளைக்கு நம்ம 2 பேரும் கடைக்கு போய் குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கி வந்துடலாம். கண்டிப்பா போலாம் ஆதி, நம்ம 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும். ஆமா என்றவன் மீண்டும் குழந்தைகளோடு அமர்ந்து விளையாடி கொண்டிருக்க அப்பொழுது கண்மணியும் கௌதமியும் வீட்டிற்குள் நுழைந்தனர். ஆதி, வந்துட்டியா? என்னம்மா, ஷாப்பிங் பலமா இருக்கும் போல இருக்கே. ஆமாப்பா, குழந்தைங்களுக்காக திங்ஸ் வாங்கறதுக்கு போகணும். வைஷு சொன்னாலா, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு நாள் குறிச்சாச்சு, நாளன்னைக்கு தான் என்றதும் இப்பதான் சொன்னான். எல்லாமே வாங்கிட்டீங்கன்னா இன்னும் ஏதாவது வாங்கறதுக்கு இருக்கா சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வைஷு, இந்தா, இது 2 நம்ம மதுமிதாக்கும் மாதேஷ் குட்டிக்கும். என்னத்த, அவங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ் நகை எல்லாம் இருக்குது இல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் வாங்கினீங்க? இருக்கட்டுமா, அதுக்காக அன்னைக்கு என் பேர பசங்க புது ட்ரெஸ் போடாம இருக்க முடியுமா என்று கேட்க அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் 2 பையை எடுத்து கையில் கொடுக்க, இது என்னத்த? இது ஒண்ணு பிரியங்காவோட பையனுக்கு, இது நம்ம கவிதாவோட பையனுக்கு, பொண்ணுக்கு. என்னத்த, எல்லாருக்குமே வாங்கிட்டீங்க போல இருக்கே. ஆமா, அவங்களும் இந்த வீட்டு பேர பசங்க தானே, அவங்களுக்கும் சேர்த்து வாங்குறது தான் முறையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம ஜீவா அனன்யா குழந்தைக்கும் சேர்த்து வாங்கணும்.
கரெக்டா சொன்னீங்க அத்தை என்று எல்லாத்தையும் பிரித்து பார்த்தவள், வாவ் அத்தை, எல்லாமே சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. சரிம்மா, எல்லாத்தையும் கீழே இருக்கிற அந்த ரூம் கபோர்ட்ல கொண்டு போய் வச்சு லாக் பண்ணிடு, ஃபங்க்ஷன் அன்னைக்கு எடுத்துக்கலாம். சரிங்க அத்தை என்றவள் வேகமாக அனைத்தையும் கொண்டு சென்று கபோர்டில் வைத்து லாக் செய்து விட்டு வர, ஹனு என்னம்மா பண்றா? அவ தூங்கிட்டு இருக்கா, பாப்பாவும் தூங்கிட்டு தான் இருக்கா, அதனால அவளையும் தூங்க சொல்லிட்டேன். அப்போ மாப்பிள்ள கார்த்தி லேப்டாப்ல ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதான் டிஸ்டர்ப் பண்ணாம வந்துட்டேன். சரிம்மா என்றவர் நேராக கிச்சனுக்கு சென்று பணியாட்களிடம் கூறி அனைவருக்கும் காஃபி எடுத்துக்கொண்டு வர சொன்னார். பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து காஃபி குடித்தபடி குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். பிறகு 2 நாள் கழிந்தது. அன்று காலையில் நேரத்துடனேயே அனைவரும் ஆதியின் வீட்டிற்கு கிளம்பி வந்தனர். ஏனென்றால் இன்று தான் குழந்தைக்கு பெயர் வைக்கும் ஃபங்க்ஷன் நடக்க இருப்பதால் அனைவர் முகத்திலும் உற்சாகம் அதிகமாகவே கொட்டி கிடந்தது. அப்பொழுது பிரியங்காவின் குழந்தையும் ஆதியின் குழந்தையோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்க, கவிதா தன் மடியில் குழந்தையை படுக்க வைத்துக் கொண்டு அங்கே விளையாட்டு காட்டி கொண்டிருந்தாள். அனன்யாவிற்கு இத்தனை குழந்தைகளையும் ஒன்றாக பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இந்த இடத்தில் தன்னுடைய குழந்தையும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கனவு கண்டு கொண்டு இருந்தாள். அப்பொழுது அவள் அருகில் வந்து அமர்ந்த ஜீவாவோ, என்னடி, என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இன்னும் 1 மாசம்தான் இருக்குது நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு. இந்த குழந்தைங்களோட குழந்தையா நம்ம பாப்பாவும் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் ஜீவா. கேட்கும் போதே நல்லா இருக்குது இல்ல? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிச்சு வளர்ந்து வேலைக்கு போயிட்டு செம்ம ஜாலியா இருக்கும் இல்ல? ஆமா, அதை நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் புரோகிதரும் வந்து விட்டார். பின்பு கடகடவென்று அணுவுக்கும் குழந்தைக்கும் தீட்டு கழிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. அது முடிந்தவுடன் தொட்டிலில் போடுமாறு அவர் கூறவும் அங்கு தொட்டிலை அலங்கரித்து வைத்திருந்தனர். அது அவர்களின் குடும்ப பரம்பரை தொட்டில் என்பதால் அதை பாதுகாத்து பத்திரமாக வைத்திருந்தார்கள். அதை சுற்றிலும் அலங்காரங்கள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு பட்டு துணி விரிக்கப்பட்டு அதில் குழந்தையை படுக்க வைப்பதற்கு தயார் செய்து வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அணுவையும் கார்த்தியையும் அழைத்து, இங்க வாங்க, 2 பேரும் குழந்தையை கொண்டு போய் தொட்டில போட்டுட்டு அவங்க காதுல 3 தடவை பேரை சொல்லுங்க என்று கூற, இருவரும் சரி என்று கூறிவிட்டு குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்தவர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து குழந்தையின் காதில் இனியா 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 என்று 3 முறை கூற அனைவருக்கும் அந்த பெயர் பிடித்துவிட்டது. உடனே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கைத்தட்டி, வாவ், பாப்பாவோட பேர் செம்மையா இருக்குது என்று கூறினார்கள். அதை கேட்ட அணுவுக்கும் கார்த்திக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு ஒவ்வொரு ஜோடியாக வந்து குழந்தையின் காதில் பெயரை 3 முறை சொல்லிவிட்டு குழந்தைக்காக வாங்கி வைத்திருந்த பரிசு பொருட்களை கொடுக்க அனைவருக்கும் சந்தோஷமாகவே இருந்தது. மாலதிக்கும் மகேஷுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன் பேத்திக்கு நல்ல தமிழ் பெயராக வைத்துள்ள தன் மருமகளையும் மகனையும் நினைத்து சந்தோஷம் அடைந்தவர், அனு, நிஜமாவே பாப்பாவோட பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனியா எவ்வளவு அழகா இருக்குது என்று கூற, தேங்க்ஸ்மா, நானும் கார்த்தி சேர்ந்துதான் இந்த பேரை செலக்ட் பண்ணினோம். சிம்பிளாவும் இருக்கணும், யூனிக்காவும் இருக்கணும், அதுவும் நம்ம தமிழ் பேராவும் இருக்கணும் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணிருக்கோம். சூப்பர்மா, சான்ஸே இல்ல என்று அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பின்பு ஒருவராக வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல தொடங்கினர். அப்பொழுது கண்மணியோ ஜீவாவிடம், ஜீவா, அனாவோட டெலிவரிக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்கு, சோ அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அவ பக்கத்துல யாராவது ஆள் இருக்கிற மாதிரியே பாத்துக்கோ. ஆமா ஆண்டி, வீட்டுல அம்மாவும் அண்ணியும் இருக்காங்க, எனி டைம் அவங்க அனன்யா கூட தான் இருக்கிறாங்க. சரிப்பா, இருந்தாலும் அடிக்கடி ரூம்ல போய் பாத்துக்க மட்டும் சொல்லு, ஏன்னா நீயும் ஆபீஸ் போகணும்ல. ஆமா ஆண்டி, கண்டிப்பா நான் சொல்றேன் என்று கூறியவன் பின்பு வைஷுவிடம் ஆதியிடமும் கூறிக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். அதே போல பிரியங்கா, ஹரி, கவிதா, விஸ்வா, கௌசல்யா, சுரேஷ், கல்யாணி, கணேசன், பிரசாந்த் என்று அனைவரும் அவரவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டனர். தங்கள் வீட்டிற்கு சென்று இறங்கியதும் அனன்யாவின் முகம் வாட்டமாக இருந்தது. அதை பார்த்து அவளது மாமியாரோ, அண்ணா என்னாச்சுடா, ஏன் உன் முகம் இவ்வளவு டல்லா இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்குது அத்தை. அது காலையில இருந்து அப்படி இப்படி நடந்துகிட்டே இருந்தல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ ரூமுக்கு போ, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஜூஸ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திருச்சா சரியா போயிடும். நைட்டு சுட சுட தண்ணி வச்சு இடுப்புக்கு ஊத்துனா நிம்மதியா தூக்கம் வரும். ஓகே அத்தை என்றவள் அறைக்கு செல்ல ஜீவா அவளை அழைத்து கொண்டு சென்று மெத்தையில் அமர வைத்தவன், ரொம்ப முடியலையாடி? ஆமா ஜீவா, நாளாக ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குது.
இன்னும் 1 மாசம் தாண்டி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நம்ம பாப்பா வெளியில வந்துருச்சுன்னா நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா, எனக்கும் புரியுது ஜீவா என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கவும் அதை குடித்துவிட்டு அவளும் அமைதியாக படுத்து விட்டாள். பின்பு ஜீவாவை அழைத்த அவனது அம்மாவோ, ஜீவா, இனிமே டெய்லி நைட்ல அனாவோட இடுப்புக்கும் காலுக்கும் சூடா தண்ணி ஊத்தி விடுப்பா. எதுக்குமா? அப்பதான் அவளுக்கு இந்த மாதிரி இடுப்பு கால் வலியெல்லாம் இல்லாம நைட்ல கொஞ்சம் நிம்மதியா தூங்குவா. சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரியே பண்ணிடுறேன் என்று கூற உடனே அவர் சென்று விட்டார். அன்றைக்கு இரவை சாப்பிட்டு விட்டு தூங்க போவதற்கு முன்பு அவளை அழைத்து கொண்டு குளியல் அறைக்கு சென்றவன் மிதமான சூட்டில் தண்ணீரை எடுத்து அவள் இடுப்போடு சேர்த்து காலுக்கும் ஊற்றிவிடவும் அவளுக்கு அப்பொழுது அந்த வலிக்கு மிகவும் இதமாக இருந்தது. ஜீவா, உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குதுடா. அம்மா இன்னைக்கு தண்டி சொன்னாங்க, அதான் இந்த மாதிரி செய்யறேன். இன்னையில இருந்து டெய்லி டெலிவரி ஆகுற வரைக்கும் இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. நைட்ல எந்த பெயினும் இல்லாம ரிலாக்ஸா தூக்கம் வருமா? அப்படியா? ரொம்ப நல்லது. அப்போ இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா தூங்க போறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்றவன் பின்பு அவளை அழைத்து கொண்டு வந்து அறையில் அமர வைத்து விட்டு, சரி, நீ இப்பவே படுத்துக்கிறியா? ஆமா ஜீவா, டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுங்க, சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன் என்றவள் மாத்திரையை வாங்கி கொண்டு வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றி குடித்து விட்டு படுத்து விட்டாள். என்ன ஒரு அதிசயம்! தினமும் இரவில் தூக்கம் வராமல் உருண்டு கொண்டே இருப்பவள் இன்று படுத்த உடனேயே உறங்கிவிட்டாள். அதை பார்த்த ஜீவாவிற்கே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு லைட்டை ஆஃப் செய்து விட்டு அவனும் அவள் அருகிலேயே படுத்து உறங்கச் சென்றவன் தனது குழந்தையை அவள் வயிற்றில் கை வைத்து தடவி கொண்டிருக்க அதுவும் அங்கே இங்கே என்று முண்டிக் கொண்டிருந்தது. பாப்பா, அம்மா கஷ்டப்பட்டு தூங்குறாங்க, நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்குங்கடா. இப்படியே நீங்க அங்க இங்கன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அம்மாவை எழுப்பி விட்டுருவீங்க, சரியா என்று கூற குழந்தைகளும் சமத்து பிள்ளையாய் அமைதியாய் படுத்து தூங்கிவிட்டது. இப்படியே நாள் ஒரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக நாட்கள் கடந்து கொண்டிருக்க அனன்யாவிற்கும் பிரசவத்திற்கான தேதியின் நெருங்கிக் கொண்டிருந்தது. கடைசி மாத செக்கப்பிற்கு சென்று விட்டு வந்த பொழுது இன்னும் 1 வாரத்தில் குழந்தை பிறந்துவிடும் என்று கூறியதால் கவனமாக இருக்க சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு அன்றையிலிருந்து ஜீவா அலுவலகத்திற்கு செல்லாமல் தன்னுடைய வேலையெல்லாம் வீட்டிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தான். அதே போல ஆதி, வைஷு, கண்மணி, கௌதமி குடும்பம் மொத்தமும் அனைவருமே அனன்யாவிற்கு குழந்தை பிறக்க போவதை அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். அதே நேரம் அணுவுக்கும் இப்பொழுது கொஞ்சம் உடம்புக்கு தேவலாம் என்பது போல இருக்க இப்பொழுதெல்லாம் அவளும் எழுந்து வந்து ஹாலில் அமர்ந்து அனைவருடன் பேசுவது என்று இப்படி நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள். இன்னும் 2 மாதம் கழித்து வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறவும் இதற்கிடையில் மாலதியும் மகேஷும் மட்டும் அடிக்கடி வந்து குழந்தையை பார்த்துவிட்டு சென்றனர். இப்போது எல்லாம் கார்த்தி பகல் நேரத்தில் அலுவலகத்திற்கு புறப்பட்டு செல்ல தொடங்கிவிட்டான். ஏனென்றால் குழந்தையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கண்மணியும் கௌதமியும் கூறியதால் அவன் தொடர்ந்து அலுவலகத்திற்கு செல்ல தொடங்கிவிட்டான். வைஷுவும் அலுவலகத்திற்கு தான் சென்று கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் மாலை 5:30 மணி இருக்கும். ஜீவாவிடம் இருந்து வைஷ்ணவிக்கு போன் வந்தது. என்ன ஜீவா இந்த நேரத்துல போன் பண்றான்? தெரியல வைஷு, நீ எடுத்து என்னன்னு கேளு என்று கண்மணி சொல்லவும், ஹலோ ஜீவா, சொல்லுடா. வைஷு, அனாக்கு திடீர்னு பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். அப்படியா? தோ உடனே கிளம்பி வரோம். இல்லப்பா, இருக்கட்டும், எல்லாரும் குழந்தை வச்சிருக்கீங்க, சோ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நானே போன் பண்ணி சொல்றேன், அதுக்கப்புறமா வாங்க. என்னடா பேசுற? நீ ஃபர்ஸ்ட் போனை வை, மிச்சத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்றவள் போனை அணைத்து விட்டு விஷயத்தை அனைவரிடமும் கூற உடனே குடும்பத்தோடு புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட்டார்கள். இப்படி உடனே வருவார்கள் என்று எதிர்பார்க்காத ஜீவா, வைஷு, நான் தான் போன்ல தெளிவா சொன்னேன்ல, எதுக்கு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இப்படி அலையறீங்க? அணுவை வேற கூட்டிட்டு வந்திருக்க, என்ன வைஷு? இங்க பாருடா, நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா இந்த அணுவும் கார்த்தியும் கேட்கல. நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே தீர்வோம்னு அடம் புடிச்சு வந்திருக்காங்க. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல என்று கூறிக்கொண்டிருக்க அதே நேரம் ஹரி, பிரியங்கா, கவி, விஸ்வா, கௌசல்யா, சுரேஷ், கல்யாணி, கணேசன் என்று அனைவரும் வந்து கொண்டிருக்க, வைஷு, என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிட்டியா? ஆமாண்டா, நம்ம அனன்யாவுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு எல்லாரும் எவ்வளவு நாளா ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்லலைன்னா வருத்தப்பட மாட்டாங்களா? நீ இருக்க பாரு, இப்படி பெரியவங்களை எல்லாம் அலைய வைக்கிற என்றதும் அதே நேரம் ஆதியோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, இதுக்கு முன்னாடி எல்லாத்தோட டெலிவரிலையும் இப்படித்தானே நடந்திருக்கு, நீயும் பாத்துடல, இப்ப மட்டும் எதுக்கு வித்தியாசமா சொல்ற? இல்ல, எதுக்கு தேவையில்லாம எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு தான். எங்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆமா,
நீ ஏன் அனன்யா கூட இல்லாம வெளியில நின்னுட்டு இருக்க? ஐயோ, அவ கத்துறத என்னால பார்க்க முடியல தெரியுமா? அட முட்டாள், நீ கூட இருந்தா தான் அவளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இப்படி அவளை விட்டுட்டு தனியா வந்து நிக்கிறியே, அவ என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட மாட்டாளா? என்ன விஷயம் சொல்ற? நிஜமா தான் ஜீவா, இந்த மாதிரி நேரத்துல புருஷன் பக்கத்துல இருந்தாலே பொண்ணுங்களுக்கு தனியா தைரியம் வந்துடும். குழந்தைய எந்த வித பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியா பெத்தெடுத்துருவாங்க. சோ முதல்ல நீ லேபர் வார்டுக்குள்ள போற வழிய பாரு. அப்படியா சொல்ற? ஆனா எனக்கு பயமா இருக்குதே. வேணாண்டா, ஒழுங்கா ஓடி போயிடு சொல்லிட்டேன். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாதம்மா, நான் உடனே போறேன் என்றான். அப்பொழுது ஜீவாவின் அம்மாவோ, ஜீவா என்ன பையன்டா நீ, இவ்வளவு நேரம் நாங்க காட்டு கத்து கத்தணும், அப்பெல்லாம் கொஞ்சமாவது அசஞ்சியா? இப்போ வயசு சொன்ன உடனே மட்டும் ஓடுற. இப்பத்திக்கு ஒன்னும் சொல்ல முடியாது, நீ உள்ள போ, முதல்ல என் மருமகளுக்கு டெலிவரி ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிறோம் உன்ன என்று கூற அசடு போல் திரும்பி சிரித்து விட்டு உள்ளே சென்று விட்டான். அதே நேரம் ஆதியோ வைஷ்ணவியை முறைத்து கொண்டிருக்க, ஐயோ இப்போ இவர் எதுக்கு முறைக்கிறாரு என்று நினைத்தவள் மெதுவாக அவன் அருகே சென்று, ஆதி இப்போ எதுக்கு என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடி, இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்ன போது அவன் போகலையா? அது என்ன நீ சொன்ன உடனே மட்டும் உள்ள போறான்? அது அவனுக்கு இந்த அளவுக்கு யாரும் தைரியம் சொல்லி புரிய வச்சிருக்க மாட்டாங்க, அதான். உனக்கே 4 பேர் தைரியம் சொல்லணும், நீ அவனுக்கு தைரியம் சொல்றியா? எல்லாம் நேரம்தான். என்ன ஆதி, இவ்வளவு நாள் ஒழுங்கா தானே இருந்தீங்க, இப்போ மறுபடியும் தொடங்கிட்டீங்களா? வாய மூடு என்றவன் அமைதியாக குழந்தைகளை வைத்துக் கொண்டு அங்கிருந்த சேரில் சென்று அமர்ந்து விட்டான். உள்ளே சென்ற ஜீவாவிற்கு அனன்யா படும் கஷ்டத்தை பார்க்கவே முடியவில்லை. அவன் கண்களும் கலக்க ஆரம்பிக்க மருத்துவரோ, இங்க பாருங்க ஜீவா, தயவு செஞ்சு அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. இப்படி அவங்க முன்னாடி அழுவாதீங்க, இல்லைன்னா நீங்க வெளியில கூட போயிடுங்க, நாங்களே பாத்துக்கிறோம் என்றதும் உடனே அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவன், ஜீவா பிளீஸ் என்னை விட்டு வெளியில போயிடாதடா, நீ என் பக்கத்துல இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. புரியுதுடி, கண்டிப்பா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றவன் கண்களை துடித்துக் கொண்டு அவள் கையை இறுக்கமாக பிடித்தபடி அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வை வேறு எங்குமே செல்லவில்லை. சிறிது நேரத்தில் அனன்யா மிகவும் கொடூரமாக கத்தி அழுதவள் பட்டென்று அமைதியாகிவிட, ஐயோ டாக்டர் என்னாச்சு? ஜீவா பதட்டப்படாதீங்க, குழந்தை பிறந்துருச்சு, அதான் அவங்களுக்கு மயக்கமாயிடுச்சு. என்ன குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை டாக்டர் பிறந்திருக்கு? பெண் குழந்தை பிறந்திருக்கு ஜீவா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். நாங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே எங்களுக்கு பாப்பாவே பிறந்துருச்சு. இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு. ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட காலம் போய் இப்ப எல்லாரும் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுற அளவுக்கு வந்தாச்சு. சந்தோஷமா இருந்தா சரிதான் என்றவர் குழந்தையை எடுத்து நர்ஸிடம் கொடுத்து கிளீன் செய்ய சொல்லிவிட்டு, சரி ஜீவா, அப்போ நீங்க வெளியில இருங்க, ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க என்றதும் தன் மனைவியின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டவன் அவள் முகத்தை லேசாக கைகளால் வருடி பார்த்து விட்டு வெளியே வந்து விட்டான். அவன் வெளியே செல்லவும் டாக்டர் குழந்தைகளை தூக்கி கொண்டு அவன் பின்னாலேயே வரவும் சரியாக இருந்தது. என்ன ஜீவா, அதுக்குள்ள வெளியே வந்துட்ட? குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை பிறந்துருச்சு வைஷோ. சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன குழந்தை பிறந்திருக்கு? பாப்பா பிறந்திருக்கா வைஷோ? வாவ் சூப்பர் என்று அனைவரும் கைத்தட்டி சந்தோஷப்பட, அப்பொழுது வெளியே வந்த மருத்துவர் ஜீவாவின் கைகளில் அவனது மகளை கொடுக்கவும் அவள் கைகள் எல்லாம் நடுக்கத்துடனே பெற்றுக்கொண்டான். அப்பொழுது அவனை அறியாமலேயே அவன் கண்கள் கலங்க, ஜீவா வாழ்த்துக்கள், உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க, உங்க மனைவி மாதிரியே. சரி, குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சிஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அனன்யாவை பார்க்கலாம். சிஸ்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர் என்ற உடனே ஜீவாவும் அவன் அம்மாவும், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். இருக்கட்டுமா என்றவர் அங்கிருந்து சென்றுவிட ஜீவா தன் மகளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அனைவரும் ஓடி வந்து அவன் அருகில் நின்று குழந்தையை பார்க்க தன் அன்னையிடம் கொடுத்தவன், அம்மா பாப்பா பிறந்திருக்காமா. ஆமாண்டா, என் பேத்தி என் மருமக போலவே அழகா இருக்கிறா என்று நெட்டி முறித்தவர்கள் பின்பு குழந்தையை தூக்கி பார்த்து கொண்டும் கொஞ்சிக் கொண்டும் இருந்தனர். அனைவர் முகத்திலும் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இல்லை. அனைவரும் தன் குழந்தைகளை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்த ஜீவாவிற்கு போதுமானதாக இருந்தது. ஏனென்றால் இந்த நாளுக்காகத்தான் அவளும் அனன்யாவும் தவமாய் தவம் இருந்து காத்து கொண்டிருந்தனர். எப்பொழுது தங்கள் குழந்தை தங்களுக்கு கைக்கு வரும் அதை ஆசை தீர கொஞ்ச வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்நாள் இன்று நடந்துவிட்ட மகிழ்ச்சியில் இருந்த ஜீவாவிற்கு
இப்பொழுதே தன் மனைவியை பார்த்து அள்ளி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் மனம் பரிதவிக்க தொடங்கியது.